யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துப்பாத்தி இந்து மயானத்தில் உள்ள மனித புதைகுழியை வியாழக்கிழமை யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதவான் ஆனந்தராஜா பார்வையிட்ட நிலையில் குறித்த மனித புதைகுழி தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு யாழ் போதனா வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரிக்கு உத்தரவு விடுத்துள்ளார். கடந்த வாரம் குறித்த மயானத்தின் நல்லூர் பிரதேச சபையினால் மின் தகன எரியூட்டி அமைப்பதற்கான பூர்வாங்க வேலைகள் முன்னெடுக்கப்பட்டன. குறித்த சிந்துப்பாத்தி மயானத்திற்குள் எரியூட்டி அமைப்பதற்காக நல்லூர் பிரதேச சபையினால் ஒப்பந்தக்காரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறு எரியூட்டி அமைப்பதற்காக ஒப்பந்தக்காரர்கள் ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கமைய எரியூட்டி அமைப்பதற்காக கிடங்கு வெட்டிய போது மண்டையோடு உட்பட மனித எச்சங்கள் அவதானிக்கப்பட்டுள்ளன. இதனை அடுத்து ஒப்பந்தக்காரரினால் நல்லூர் பிரதேச சபைக்கு இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக சம்பவ இடத்திற்கு வருகை தந்த பிரதேச சபை செயலாளர் உள்ளிட்ட தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் சிந்து பார்த்தி மயான அபிவிருத்தி பணிகளை உறுப்பினர்கள் பார்வையிட்டதுடன் இதனைத் தொடர்ந்து புனர்வைப்பு பணிகளை இடைநிறுத்திய நிலையில் தொடர்ந்து முன்னெடுக்குமாறும் ஒப்பந்தக்காரர்களுக்கு வலியுறுத்தியிருந்தனர். இந்நிலையில் எலும்புக்கூடுகள் மனித எச்சங்களாக இருக்கலாம் அல்லது கிறிஸ்தவ மனித எச்சங்களாக இருக்கலாம் என்ற சந்தேகித்த ஒப்பந்தக்காரர்கள் தம்மால் தொடர்ந்தும் பணியாற்ற முடியாது என தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் குறித்த பகுதிக்கு விஜயம் செய்த நிலையில் அருகில் இருந்த இராணுவ முகாமில் புதைக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் அகற்றும் போது குறித்த பகுதிக்குள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தை வெளியிட்டனர். இதன் அடிப்படையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் யாழ் மாநகர சபை உறுப்பினர் குறித்த மனித புதைக்குழி தொடர்பில் தொழில்நுட்ப ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை வழங்கியிருந்தார். இந்நிலையில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜா, சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகள் குறித்த பகுதிக்கு சென்றனர். குறித்த பகுதியை பார்வையிட்ட நீதவான் சட்ட வைத்திய அதிகாரியிடம் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டார். குறித்த பகுதியை அண்டிய பகுதியில் 2011ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் இராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.